9ஆம் வகுப்பு புணர்ச்சி என்ற பாடத்தின் இலக்கண வினாவிடைகள். புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனப்படுகிறது. புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு என பிரிக்கப்படுகிறது. வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது. ஓகே, அதை தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரபொருட்களுக்கு மெல்லினம் மிகும்.